கன்னிகை பேருன்னு சொல்லி ஒரு கிராமம். இந்த கம்பெனி வந்து 2011 வருது. அப்போவே வந்து இந்த ஊர் ஜனங்க வந்து எதிர்க்காங்க. பொதுவாகவே இந்த எறா குட்டை, இறால் வளர்க்குற இடம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸு, ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணால் நிலத்தடி நீர் பைப்லைன்னா நல்ல சுற்றுவட்டாரெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய பூமி. இதனால் விவசாயிகளோட எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சு. இந்த கம்பெனி ஆரம்பித்த போதே இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. இதோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர்னு சொல்லிட்டு ஜோசப் ஜெகன் மாரிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து மாரிஸ் மோகன் சொல்லி ஒருத்தர். இவங்க பேரில் தான் இந்த கம்பெனி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராயபுரம் காசி கார்டன் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அதில் 2வது தெரு. இங்கே தான் இந்த ஆஃபீஸ் இயங்குறதா பண்ணியிருக்காங்க, அதாவது பதிவு பண்ணியிருக்குது இந்த கம்பெனியை. ஆனால் இந்த தொழிற்சாலை வந்து செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கிற அந்த கன்னிகை பேருன்ற கிராமத்தில் செயல்படுது. ஆனால் இந்த இது மேலே எவ்வளோ புகார் கொடுத்தோம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து 15 ஆண்டாக இதுக்கு வந்து புகார் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பகுதியிலேருந்து. கடைசியாக கூட ஒரு லெட்டர் இப்போ நம்ம இதில் கூட வந்திருக்கு. அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வந்து ஜமபந்தி நடக்குது 2026. இப்போ விஜய் முதல்வர் பொறுப்பேற்றப்போ அப்பயும் கொடுக்குறாங்க. அதுவும் தொடர்ச்சியாக அதுவும் வந்து அது மேலே நடவடிக்கை இல்லை. சும்மா அந்த காற்றுல தான் பரவுது. நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, தூக்கி போடுறாங்க. ஏன்னா யாரும் எதுவும் செய்ய முடியல. இதுக்கு காரணம் என்னென்னா இதில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், வட சென்னையை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இந்த நிறுவனத்து மேலே ஏற்கனவே நிறைய புகார் இருக்குது. அதாவது இதோட ஃபேக்ட்ரி வந்து காசிமேடு பகுதியில் இருக்கிறதாகவும் சகாய மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பதப்படுத்தும் ஃபேக்ட்ரி ஒரு 3 இருக்குது. அதே போல் ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. இதெல்லாமே இந்த நிறுவனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அது வந்து அந்த அமோனியா அதிகமாக பயன்படுத்தி அதில் ஐஸ் கட்டி தயாரிக்கும். அதனால் அது வந்து தடை செய்யணும். அது வந்து அதில் நீங்கள் பதப்படுத்துறீங்க, மீனோ மற்ற பதப்படுத்தினா அதோட பாதிப்பு வந்து அதில் சாப்பிட்றவங்களுக்கு வரும் மாதிரிலாம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அங்கேயும் இருக்குது. இப்போ சம்பவம் நடந்த இந்த ஃபேக்ட்ரி மேலே இருக்கும்.